வணக்கம் ட்ரேடர் கோபால். தினம் ஒரு பார்வையில் நிப்டி இண்டெக்ஸ் சார்ட்டை பற்றி பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நிப்டி 50 இண்டெக்ஸ் சார்ட் தாங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம சார்ட் அனலைஸை பற்றி பார்க்குறோம். ஓகேங்களா? நிப்டி வந்து எங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்கனாக்கி லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து நமக்கு 23,366 நிப்டி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஹிப் நிப்டி வந்து 23,091 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் கீழே நம்ம முன்னாடி எதிர்பார்த்த அந்த 100-150 ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து ஹிப் நிப்டி க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் மார்க்கெட் வந்து மண்டே ஓப்பன் ஆகிறப்போ டவுன் ட்ரெண்டில் கூட ஓப்பன் ஆகலாம். அது மார்னிங் வந்து நமக்கு ஃப்ரீ ஓப்பனிங் மார்க்கெட் எப்படி இருக்குங்கிற பொறுத்து தான் நம்ம வந்து எதுவுமே முடிவெடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தாங்க. எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும் நீங்கள் எடுத்துக்கிடுங்க. சார்ட் அனலைஸ் பண்ணி எப்படிலாம் நம்ம சார்ட்டை வந்து ரீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சார்ட் அனலைஸில் நமக்கு முக்கியமானது வந்து ட்ரெண்டு வந்து எப்படி இருக்காங்கங்கிறத நம்ம வந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ஒரு இன்ட்ராடே பண்ணுறவங்க அட்லீஸ்ட் ஒரு டே டைம் ஃப்ரேமில் தான் நம்ம பார்க்கணும் என்ன ட்ரெண்டில் இருக்காங்கன்னு சொல்லி. நான் இப்போ டே டைமில் பார்த்தாக்கி நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து ஒரு லோயர் லோ வச்சு தான் வந்துட்டு இருக்காங்க. இப்படி இங்கேருந்து ஒரு லோ வச்சாங்க. திரும்ப வந்து நமக்கு மார்க்கெட் வந்து இந்த லோவுக்கு அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த லோ இந்த இது எடுக்காமல் திரும்ப கீழே வந்துட்டு இருக்காங்க. இந்த இதுக்குள்ளே இருக்கிறாங்க. இருந்தாலும் மார்க்கெட் வந்து திரும்ப ப்ரீவியஸ் கைக்கு மேலே போகாமல் ஒரு லோ எடுத்துட்டாங்க. இந்த லோ எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து நமக்கு டே டைம் ஃப்ரேமில் வந்து நமக்கு வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்காங்க. டேயில் டவுன் ட்ரெண்டில் இருக்காங்க. 1 ஹவர்லேயும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்காங்க. அப்புறம் வந்து 5 மினிட்ஸில் நம்ம லோயர் டைம் ஃப்ரேம்லேயே நமக்கு வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கிறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி எல்லா ட்ரெண்ட்லேயுமே நமக்கு வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்காங்க. அப்போது நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஷார்ட் வந்து நமக்கு வந்து ட்ரெண்டு வந்து நமக்கு வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்காங்க. சரிங்களா? அது கிளியராக இருந்துடுங்க. அப்போ தான் நமக்கு என்ட்ரி எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து அந்த டைரக்ஷனுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். சரிங்களா? அடுத்தல வந்து ட்ரெண்டுக்கு அப்புறமா நமக்கு வந்து பார்க்க வேண்டியது வந்து மார்க்கெட்டில் வந்து இந்த சார்ட்டில் நமக்கு வந்து லிக்விடிட்டி எங்கே இருக்குங்கிறது. லிக்விடிட்டிங்கிறது வந்து வேறு ஒன்றுமே இல்லைங்க, மணி பைசா வந்து எங்கெல்லாம் இருக்குங்கிறதுக்காக பார்க்குறதுக்கு தான் லிக்விடிட்டி எந்த மாதிரிலாம் மார்க்கெட்டில் சார்ட்டில் வந்து இருக்கிறாங்க, என்ன மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சொன்ன மாதிரி சார்ட்டில் வந்து நிஃப்டி க்ளோஸ் வந்து 23,368 இந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணாங்க. அப்போ நமக்கு மண்டே வந்து மார்க்கெட்டில் வந்து பாசிட்டிவ் ஓப்பனுங்கிறது வந்து 23,422ங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பனாக எடுத்துக்கலாம். நெகட்டிவ் ஓப்பன் வந்து 23,311. சரிங்களா? இப்போ நம்ம நெகட்டிவ் ஓப்பன் சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி ஹிப் நிஃப்டி வந்து ரொம்ப கீழே ஃபாலோ ஆகிருக்கிறதுனால மேபி அது வந்து வேறு கேப் அப் கேப் டவுனுங்கிறது வந்து நம்ம இந்த மாதிரி ரிப்போர்ட்டுக்கு அது வேறு மாதிரி எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து சார்ட் அனலைஸில் வந்து நம்ம வந்து ட்ரெண்ட் வந்து ரொம்ப முக்கியங்கிறத சொன்னோம். இப்போ நம்ம என்ன ட்ரெண்டில் இருக்கோம்? டவுன் ட்ரெண்டில் நம்ம இருக்கிறோம். சரிங்களா? டவுன் ட்ரெண்டில் இருக்கிறோம். டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறமா இப்போ நம்ம பார்க்க வேண்டியது வந்து நம்ம வந்து லிக்விடிட்டிங்கிறது வந்து நமக்கு வந்து இப்போ இந்த நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து ட்ரெண்டு லைன் லிக்விடிட்டி ஒன்று இருக்குது. சரிங்களா? இந்த லிக்விடிட்டி வந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்கி இந்த இதுலேருந்தே மார்க்கெட் வந்து மேலேயும் கீழேயும் போயிட்டே இருந்தாங்க. இங்கே ஒரு பேஸ் ஆனால் நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸாக சொல்லிட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாசிட்டிவ் ஓப்பன் வந்து 72 கொடுத்துருந்தோம், 472 கொடுத்துருந்தோம், 362 கொடுத்துருந்தோம். சரிங்களா? அது முன்னாடி வீடியோவில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியில் மார்க்கெட் ட்ரேட் ஆகி போய்கிட்டே இருந்தாங்க. இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியில் போய்கிட்டு ஃபஸ்ட்டு வாட்டி இந்த ட்ரெண்ட் லைன் வந்து மார்க்கெட் வந்து இன்னும் பிரேக் அவுட் பண்ணுறாங்க. பிரேக் அவுட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு வாட்டி பிரேக் அவுட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு ஒரு லோ வந்து மார்க்கெட் எடுத்துட்டு திரும்ப மார்க்கெட் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு அக்னாலஜ்மெண்ட்டுக்கு திரும்ப எந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் பட்டாங்களோ அதே இடத்துல மறுபடியும் ரீஎன்ட்ரி கலெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட்டு கீழே வந்து நிற்கிறாங்க. சரிங்களா? அப்போது இந்த மாதிரி ட்ரெண்ட் லைனில் வந்து மார்க்கெட் இருக்கிறப்போ அப்போ நமக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியும் கீழே இருக்கிறாங்க. அப்போ இந்த லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டி மார்க்கெட்டில் அதிகம் இருக்குது. அதனால் கூட நமக்கு வந்து அந்த ஹிப் நிஃப்டி வந்து கீழே நம்ம வந்து லிக்விடிட்டி எடுத்துருக்கலாம். ஸோ அந்த லிக்விடிட்டி வந்து கீழே இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இப்போதைக்கு பார்த்தா டவுன் சைடில் நமக்கு என்னென்ன லிக்விடிட்டிலாம் இருக்குன்னு பார்த்துட்டா நமக்கு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி இருக்குது. அப்புறமா வந்து கேப் ஃபில்லிங் லிக்விடிட்டி இருக்குது. அப்புறமா வந்து நமக்கு இன்பேலன்ஸ் லிக்விடிட்டி இருக்குது. அப்புறமா வந்து ஆர்டர் பிளாக் லிக்விடிட்டி இருக்குது. இந்த மாதிரி நமக்கு நிறைய லிக்விடிட்டி டவுன் சைடில் இருக்குது. ட்ரெண்டும் டவுனில் இருக்குது, லிக்விடிட்டி நிறையா இருக்குது பார்த்துட்டுங்க. சரிங்களா? இப்போ வந்து இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி நம்ம இந்த லோயர் டைம் ஃப்ரேமில் 23,100 வரைக்கும் இங்கே நமக்கு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி இருக்கிறாங்க. இதுக்கு கீழே இருக்க எல்லாமே கேப் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா 22,932 வரைக்கும் நமக்கு வந்து ஓபி இருக்காங்க. சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் வச்சு பார்த்தா உங்களுக்கு கிளியராக தெரியும். என்ன பாருங்கள், இதெல்லாமே நமக்கு வந்து இந்த லாஸ்ட்டாக வந்து லோவுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே கேப் ஃபில்லிங் இருக்குது. இந்த கேப் ட்ரேடே ஆகாமல் மார்க்கெட் மேலே போனதில் இவ்வளோ தூரம் தான் வந்திருக்காங்க. திரும்ப இங்கே பார்த்துட்டா நமக்கு இதெல்லாம் இன்பேலன்ஸ் இருக்கிறாங்க. இந்த இடத்துல நமக்கு ஓபி இருக்கிறாங்க. அப்போது மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் ட்ரெண்ட் கீழே வந்தால் கூட நமக்கு இங்கேருந்து ஒரு பை அண்ட் டிப் ஒரு சப்போர்ட்லாம் எங்கே இருக்குனாக்கி மார்க்கெட்டில் 22,932 இந்த இடத்துக்கு கீழே நாளைக்கு மண்டே ஒருவேளை இந்த கேப்புக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா
நமக்கு பாசிபிலிட்டி மார்க்கெட்டில் வந்து 22,712 இதுதான் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். 22,712 தான் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக கீழே இருக்கிறாங்க சரிங்களா. அப்போ கீழே சப்போர்ட் பார்த்துட்டுங்க 22,712, 22,932 இந்த ரெண்டு வேல்யூ நமக்கு ரொம்ப முக்கியமான வேல்யூவாக இருக்கும். மார்க்கெட் வந்து நிஃப்டி இந்த நெகட்டிவ் 300 பாயிண்ட் டவுனில் இருக்கிறதுனால இந்த சினாரியோ சொல்கிறேன் சரிங்களா. இல்லைனா இன்ட்ராடே சினாரியோட நமக்கு ஒன்லி வந்து மேலே மட்டும் தான் இருக்கும். இல்லை ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி மட்டும் எடுத்துட்டு மேலே மரமாக ட்ராவல் ஆச்சுனாக்கி சேம் நம்ம எப்போவுமே லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நமக்கு வந்து நம்ம சப்போர்ட் வந்து 500 உடைக்கணும். 500 உடைச்சா தான் நமக்கு 600 700 மேலே ஆஃப் சைடில் கிடைக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு சினாரியோ சொல்லியிருந்தோம். இது வந்து நமக்கு வந்து நான் டே கண்டியில் வச்சு சொல்கிறேன். நம்ம வீடியோ முன்னாடி பார்த்தவங்களுக்கு அது தெரியும். மார்க்கெட்டில் இந்த இடம் வந்து நமக்கு ஸ்ட்ராங்கான பையிங் சோனாக மாறணும்னாக்கி இது வந்து நமக்கு பையிங் ப்ரெஷர் இருக்குது. பையிங் ப்ரெஷர் வித் ரிஜெக்ஷன் கேண்டில் நெக்ஸ்ட் டே ஸ்ட்ராங்கான பை கிடச்சிருக்கு. அப்போ இந்த கேண்டில் ஹைக்கு மேலே நம்ம க்ளோஸ் கிடைச்சா மட்டும்தான் நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் சரிங்களா. ஆனால் அது நடக்கலை. மார்க்கெட்டில் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கி இந்த விக்கு இருக்குது பார்த்தீங்களா, விக்கு ரிஜெக்ஷன் கேண்டிலுக்கு 50% கீழே வரைக்கும் ஆல்மோஸ்ட் 50 70% வரைக்கும் எடுத்துட்டு மார்க்கெட் க்ளோஸ் இந்த இதுக்கு கீழே க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சென்டிமெண்ட்டே க்ளோஸே நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் க்ளோஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்படி கொடுக்குறப்போ பாசிபிலிட்டி அவங்க வந்து 23,000 ரவுண்ட் வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா. இந்த கேப் அப் கொடுத்தா கூட டெக்னிக்கல் படி அது சரிதான். நம்ம வேற நியூஸ் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இந்த டெக்னிக்கல் படி இந்த 23,000 தான் சப்போர்ட் மார்க்கெட்டில். இந்த பேட்டர்னுக்கு அவங்க 23,000 தான் ஜம்ப் ஆகணும். அதுக்கு கீழே ஓப்பன் ஆகினா மட்டும்தான் மார்க்கெட் வந்து 22,712 போகணும் சரிங்களா. அப்போ வந்து இப்போ சார்ட் அனலைஸில் நான் சொன்னது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சில டேட்டா மட்டுமே சொல்லிடுவோம். எஃப்ஐ வந்து எப்பவும் போல அவங்க செல்லில் தான் இருக்காங்க சரிங்களா. லாஸ்ட் ஒர்க்கிங் டேல நமக்கு ஃப்ரைடே வந்து என்ன நடந்திருக்குனாக்க ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி இந்த காமிச்சிருக்காங்க. பிசிஆர் வந்து நமக்கு புட்கால் ரேஷியோ 0.07 இருக்குது சரிங்களா. இஓடி டேட்டாவில் வந்து கால் ரைட்டர் வந்து அதிகமாக எக்ஸிட் ஆகிருக்காங்க. 20 லட்சம் எக்ஸிட் ஆகிருக்காங்க. புட் ரைட்டர் வந்து 12 எக்ஸிட் ஆகிருக்காங்க. ஃபியூச்சரில் வந்து நமக்கு வந்து 4 லட்சம் வந்து ஃபியூச்சர் வந்து எக்ஸிட் ஆகிருக்காங்க ஓகேங்களா. அப்புறமா வந்து நமக்கு வந்து என்னது முக்கியமான பார்க்கணும்னா நமக்கு வந்து சார்ட்டில் இன்னொன்று உங்களுக்கு சொல்லிடுறேன். நமக்கு ரிவர்சல் பாயிண்டில் தான் நம்ம என்ட்ரி எடுக்க முடியும். நம்ம என்ட்ரி சோன் எப்பவுமே நமக்கு வந்து ஒரு கரெக்டான ரிவர்சல் கிடைச்சா மட்டும் தான் நம்ம எல்லாருமே வந்து லோ ப்ரீமியத்தில் என்ட்ரி எடுக்க முடியும். இப்போ பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைன் டச் எடுத்துட்டு இந்த லோ வந்து மார்க்கெட் கட் பண்ணிவிட்டு திரும்ப மேலே வந்து பாருங்கள் அழகாக நீட்டாக வந்து என்ட்ரி சோனில் வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க. இதுதான் நமக்கு ஒரு என்ட்ரி சோன். இந்த என்ட்ரி சோனில் என்ட்ரி எடுத்தனால நமக்கு வந்து அடுத்த ஒரு லோ ப்ராபபிலிட்டி அதிகம் இந்த இதில் இருக்குது. இது வந்து இந்த சார்ட் அனலைஸுக்கு நம்ம மார்க்கெட் இன்னைக்கு அதை தாண்டி கேப் டவுனில் இருக்கிறனால நமக்கு வந்து இது வந்து அப்ளிகபிள் இருக்காது. இதுக்கு கீழே போனாக்கி ஒருவேளை இங்கே கண்டினியூ ஓப்பன் பண்ணால் நமக்கு இந்த சினாரியோ எப்படி மார்க்கெட் நடக்கும் சரிங்களா. ரிவர்சல் பாயிண்ட். அப்புறமா வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் நம்ம பார்க்கணும்னாக்கி ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட்டில் வந்து என்ன மாதிரி நமக்கு அங்கே ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்கும். மேக்ஸிமம் வந்து பையருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக இருக்கிறதுனால பையர்ஸ் வந்து எப்போவுமே நம்ம வந்து டிஸ்கவுண்ட் சோனில் பார்த்து தான் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும். செல்லர்ஸ் வந்து பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து ப்ரீமியம்லையும் எடுக்கலாம், டிஸ்கவுண்ட்லையும் எடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு செல்லருக்கு வந்து அந்தளவுக்கு டைம் டிக்கி அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கிறதுனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ பாருங்கள், நம்ம லாஸ்ட் வீடியோவில் கூட நம்ம வந்து ஒரு சில இதை மென்ஷன் பண்ணி காமிச்சிருந்தோம். அது கிளியராக வந்து ஆப்ஷன் சார்ட்டு இந்த ஓஏலாம் ரீட் பண்ணுறது தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருப்பாங்க. புரியலன்னா கூட என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் லாஸ்ட் வீடியோ போட்டது அந்த அனலைஸ் பண்ணது நம்ம 5ஆம் தேதி வீடியோக்கு போட்டது. அதில் பாருங்கள் இந்த பக்கம் எல்லாமே மென்ஷன் பண்ணி காட்டணும். இதுதான் அந்த அதுக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே நிறைய பேர் வந்து காலில் இருக்க பையர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்கி மொத்தத்தில் இங்கே இருக்க எல்லாமே ரைட்டர்ஸ் தான். யாரெல்லாம் ரைட்டர்ஸும் இருப்பாங்க, பையர்ஸும் இருப்பாங்க. பையர்ஸ் கம்மியாக இருப்பாங்க, ரைட்டர்ஸ் தான் ஃபுல்லாக நமக்கு 99% இருப்பாங்க சரிங்களா. இங்கே இருக்க ஓஏ எல்லாமே நமக்கு 99% இருக்கிறது எல்லாமே அவங்க தான். இந்த மார்க்கெட் பாருங்கள், இந்த நமக்கு ஃப்ரைடேக்கு முன்னாடி நடந்த டேட்டா தான் இந்த டேட்டா. இவ்வளோ ஒரு எக்ஸிட் ஆகிருக்காங்க. அப்புறமா வந்து எக்ஸிட் ஆனவரை இதை மட்டும் நம்ம ரவுண்ட் பண்ணி காமிச்சிருந்தோம் 23,500. இதே சேம் வந்து இன்னைக்கு நம்ம லாஸ்ட் ஃப்ரைடே ஒர்க்கிங் டேட்டா இருக்குது பார்த்தீங்களா. ஃப்ரைடே ஒர்க்கிங் டேட்டா பாருங்கள், ஃப்ரைடே பாருங்கள், இது வந்து ஃப்ரைடே லாஸ்ட் இப்போ நம்ம நடந்த டேட்டா. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள் 22,900 தான் மார்க்கெட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கவர் பண்ணியிருக்காங்க மீன்ஸ் எக்ஸிட் ஆகிருக்காங்க 800. அப்போ மார்க்கெட்டில் இந்த இடத்துல அவங்களுக்கு எப்படி தெரியும் மார்க்கெட் இவ்வளோ தூரம் கீழே கேப் அப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து இங்கேயே தெரிஞ்சு அவங்க பொசிஷனை எக்ஸிட் பண்ணுறாங்க சரிங்களா. அப்போ இதில் வந்து ஒரு பெரிய ட்ரேடர்ஸாக இருக்கலாம், இல்லை இன்ஸ்டியூட் ட்ரேடராக இருக்கலாம், எஃப்ஐஆர் இருக்கலாம், யாரெல்லாம் இருக்கலாம், அந்த மாதிரி இடத்துல இங்கே பண்ணுறாங்க ஓகேங்களா. இதெல்லாம் நமக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி இந்த மாதிரி நமக்கு ஆப்ஷன் ஓஏல வந்து காமிச்சு கொடுக்குறாங்க சரிங்களா. 500 பாருங்கள், அன்னைக்கு நீங்கள் பார்க்குறப்ப எப்படி இருந்தாங்க, இங்கே பாருங்கள் இப்போ எப்படி இருக்காங்க பில்டப் பண்ணி. இங்கே வந்து ஸ்ட்ராங்கான ரைட்டர்ஸ் வந்துட்டாங்க. ரைட்டர்ஸ் வர 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 இதுக்கான ப்ரீமியம் வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். இங்கே வந்து பையர்ஸ் வந்தால் நம்ம அவசரப்பட்டு, ஏன்னா 9ஆம் தேதி தான் எக்ஸ்பிரி, அதுக்கு முன்னாடியே வந்து இங்கே வந்து பொசிஷனாக கவர் பண்ணுறாங்கனாக்கி இங்கே வந்து நல்லா வந்து அனலைஸ் பண்ணி தெரிஞ்சு தான் இங்கே கவர் பண்ணுறாங்க சரிங்களா. இல்லைனாக்கி இங்கேருந்து தான் அவங்க கவர் பண்ணணும்னு அவசியமே அவங்களுக்கு இல்லை, அந்த மாதிரி தெரிஞ்சு கவர் பண்ணுறாங்க ஆப்ஷன் சார்ட்டில் ஓகேங்களா.
அப்புறமா வந்து நமக்கு வந்து ஒரு நிமிஷம் சார்ட்டில் நான் இது உங்களுக்கு சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். திரும்ப வந்து நமக்கு வந்து பார்க்க வேண்டியது இங்கே பாருங்கள், லாஸ்ட் ஒர்க்கிங் டேல நமக்கு வந்து நடந்தது. இது வச்சு தான் நீங்கள் வந்து நம்ம சப்போர்ட்டில் என்ட்ரி எடுக்கிறோமா ரெசிஸ்டன்ஸில் என்ட்ரி எடுக்கிறோமா அது கூட நமக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும். பாருங்கள், லாஸ்ட்டாக நடந்தது மார்க்கெட்டில் இது வந்து 24,000 ரவுண்டு வேல்யூ 25,000 சரிங்களா, சரி 23,500 23,500 நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான கால் ரேட்டர்ஸ் இருந்திருக்காங்க. அதுக்கு மேலே மார்க்கெட்டால் போக முடியல. மறுபடியும் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஓயை வந்து இந்த புட்டுக்கார ஓயை வந்து எக்ஸிட் ஆகிருக்காங்க. பாருங்கள், புட்டுக்காரவங்க கிட்டத்தட்ட அவங்ககிட்ட இருந்த பொசிஷனை ஃபுல்லாகவே ஸ்கோர் அப் பண்ணி எக்ஸிட் ஆகிருக்காங்க. 150 100 இந்த ஸ்டேஜில் அவங்க வந்து எக்ஸிட் ஆகிருக்காங்க. பொட்டுக்காரவங்க எக்ஸிட் ஆகுனா மார்க்கெட் கீழே தான் ஃபாலோ ஆகும். ஸோ அந்த இவங்க நம்ம 330க்கு முன்னாடி இந்த டேட்டா எக்ஸிட் ஆகிருக்காங்க. மார்க்கெட் வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் வந்து நம்ம கேப் டவுனில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இவ்வளோ தான். நான் இதில் பேசுனதில் உங்களுக்கு ஏதாச்சும் புரியாமல் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி.